ஸோ இன்னைக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து டேட்டா டைப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா வந்து கீழ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பாருங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இல்லை ப்ரீவியஸ் வீடியோ வந்து வேரியபிள்ஸ்னா என்ன, வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணோம், ஸோ அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது பார்க்கல அப்படின்னா வந்து பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்து தெரியும், வேரியபிள்ஸில் ஸ்ட்ரிங்கு, இன்டீஜரு, கேரு, ஃப்ளோட்டு, டபுள், பூலியன் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ வேரியபிள்ஸில் டேட்டா டைப்ஸ் பார்த்துருப்போம். இப்போ டேட்டா டைப்ஸே புது ஹெட்டிங்காக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ உள்ள என்ன கான்செப்ட் இருக்குது, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்கள் கிளியராக புரியும். ஓகேங்களா? ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு புரியும். ஸோ இதுக்கப்புறம் வர கான்செப்ட் எல்லாமே வந்து இன்டெப்த்தாக நம்ம உள்ளே போகிறோம் கோடிங்குள்ளே. ஸோ அதனால் ரெகுலராக வந்து வீடியோ வாட்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணும்போது. ஓகே. ஸோ ஜாவா டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்னன்னா, as explained in the previous chapter, நம்ம ஆல்ரெடி வேரியபிள்லேயே பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ மஸ்ட் பி ஸ்பெசிஃபைடு டேட்டா டைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இன்டீஜருக்கு வந்து ஸோ இன்ட் மை நம்பர்னா, ஸோ இன்டீஜர் நம்பர் கொடுக்கறதுனால இன்ட்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோட் வேல்யூனா டெசிமல் வரனால 5.9. ஸோ இந்த பாயிண்ட். ஸோ எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். ஓகேங்களா? ஸோ இது நம்ம கொடுப்போம் எஃப் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னு. ஸோ அப்புறம் வந்து கேரக்டர். ஸோ கேரக்டருக்கு வந்து இந்த மாதிரி சிங்கிள் கேர், ஸோ சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுப்போம். ஸ்டிங்னா வந்து டபுள் கோட்ஸு, கேரக்டர்னா சிங்கிள் கோட்ஸ், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூலியன் எப்பவுமே வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கு. ஸோ இதுதான் வந்து டேட்டா டைப்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலே பார்த்துருப்போம், என்ன அப்படின்றது பார்த்துருப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்கா, நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் என்ன இருக்குது, பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங்கு, ஃப்ளோட்டு, டபுள், பூலியன், கேரக்டர். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம், டேட்டா டைப்ஸ்லாம் என்னன்னு பார்த்துருக்கோம். ஆல்ரெடி பார்த்தது நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, டேட்டா டைப்ஸ் பார்த்துருப்போம். இப்போ இதில் இன்னைக்கு என்ன புதுசாக பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு ஒன்று இருக்குது. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன இருக்குது, ஸோ பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. அதே காப்பி பேசியிருக்கேன். ஸோ இது எதுக்கு ப்ரோ நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வந்து நோட்ஸ். ஓகேங்களா? ஸோ திடீர்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்து ஒரு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னு மாதிரி. ஸோ நீங்களும் அந்த நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து. ஸோ செகண்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா? நான் ப்ரிமிட்டிவ். ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நான் ரைட் பண்ணிக்கிறேன் டேட்டா டைப். ஓகே. ஸோ இப்போ நான் ப்ரிமிட்டிவ் என்னென்ன இருக்குன்னா, ஸ்ட்ரிங்ஸு, அரேஸு, கிளாஸு இதெல்லாமே வந்து நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸ்ட்ரிங்ஸ், அரேஸ் அண்ட் கிளாஸஸ். ஸோ யூ வில் லேர்ன் மோர் அபவுட் திஸ். ஓகேங்களா? ஸோ இதை பற்றினா உங்களுக்கு வந்து டெப்த்தை கீழே கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரிங்னா என்ன, அரேனா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு வந்து டேட்டா டைப்ஸில் ஃபுல் கான்செப்ட் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். அதுதான் வந்து இன்னைக்கான டாஸ்க் எனக்கு வந்து. ஸோ நான் ப்ரிமிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸ்ட்ரிங்ஸு, அரேஸு அண்ட் தென் கிளாஸஸ். ஓகேவா? ஸோ முதல்ல ப்ரிமிட்டிவ்னா என்ன ப்ரோ? ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் வந்து ஸ்பெசிஃபைஸ் த சைஸ் அண்ட் டைப் ஆஃப் த வேரியபிள் வேல்யூஸ். ஓகேங்களா? சைஸையும் டைப் ஆஃப் வேரியபிள் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. அண்ட் இட் ஹஸ் நோ அடிஷ்னல் மெத்தட்ஸ். ஸோ ப்ரிமிட்டிவ்ல ஃபுல்லாகவே இதுதான், இந்த சைஸு அந்த டைப்பு. ஓகேங்களா? ஸோ இன்ட்டு, லாங்கு, ஃப்ளோட்டு, டபுள், ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ப்ரிமிட்டிவ். ஸோ சைஸும் அண்ட் தென் டைப்பை டிபெண்ட் பண்ணி டைப் ஆஃப் வேரியபிள் வேல்யூஸ். ஓகேங்களா? என்ன டைப் ஆஃப் வேரியபிள் வேல்யூஸ் இது எல்லாமே வந்து இதில் இருக்குது ப்ரிமிட்டிவ்ல. ஸோ பைட்னா என்னது, இட்ஸ் ஸ்டோர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் ஃப்ரம் -128 to 127. ஸோ இதுதான் வந்து அந்த 1 பைட். ஸோ சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பைட்டோட சைஸ் என்னன்னு கேட்டாங்களா, சப்போஸ் இன்டர்வியூவில் வந்து 1 பைட்டு. அதுக்கப்புறம் ஷார்ட்டோட சைஸ் என்ன 2 பைட்ஸ், இன்டீஜருக்கு 4 பைட்ஸ், லாங்கு 8 பைட்ஸு. ஒரு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படிலாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இத்தனை பைட்ஸ் இருக்குது, இந்த நம்பர்ஸ்லாம் இது ஸ்டோர் பண்ணுது. ஸோ ஃப்ளோட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ஸ் ஃப்ராக்ஷனல் நம்பர் சஃபிஷியன்ட் ஃபார் ஸ்டோரிங் 6 to 7 டெசிமல் டிஜிட்ஸ் தான். ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்படிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்புறம் வழக்கம் போல் நம்மளுக்கு டெஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது இன்டீஜரு. ஸோ இங்கே இன்ட்டுன்னு கொடுப்போம். அப்புறம் வந்து ஃப்ளோட்டுக்கு வந்து இங்கே ஃப்ளோட்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இது சிங்கிள் கேரக்டர் இருக்கிறதுனால கேர்னு கொடுப்பாங்க. அப்புறம் பூலியன். ஸோ பூலியன் கொடுத்துருவாங்க. மை டெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ எப்படி ப்ரோ நீங்கள் மட்டும் பார்த்தோன்னே சொல்கிறீங்க அப்படின்னா வந்து நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், அதோட பேசிக்ஸ் நான் கற்றுருக்கேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன்ல அந்த பேசிக்ஸ். ஸோ இன்டீஜர்னா எப்படி இருக்கும், ஸ்ட்ரிங்னா எந்த கோட்ஸ்குள்ளே இருக்கும், கேரக்டர்னா எப்படி இருக்கும், ஸோ சிங்கிள் கோட்ஸ்.
ஓகேங்களா. சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இது வந்து கேரக்டர் அரேக்குள்ளே நம்ம இப்படி ரைட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ கேரக்டருக்கு இப்படி இருக்கும், ஃப்ளோட்டுக்கு வந்து தென் இப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். ஸோ டபுளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டில் டீன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பூலியனுக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பார்த்தோன்னே ஆன்சர் சொல்ல வரும். ஓகேங்களா. ஸோ அப்படி வரலன்னா கவலைப்படாதீங்க, அதுக்காக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு ஏன் வரல, எந்த இடத்துல நம்ம யோசிக்க தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னா ஸோ உங்களுக்கும் நம்ம பார்த்தோன்னே ஈஸியாக ஒர்க் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இது ஒர்க் பண்ணணும்னு இல்லை, ஸோ இது ஈஸியான கான்செப்ட்ஸ் தான். ஓகேங்களா. என்ன ஏது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது போன வீடியோவில் நம்ம ஒர்க் பண்ணி காட்டியிருப்போம் என்னன்றது. ஸோ நம்பர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ நம்பரில் பார்த்தீங்கன்னா primitive நம்பர் டைப்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 2 groups. ஸோ ப்ரிமிட்டிவ்ல வந்து 2 groups இருக்குது. ஒன்று இன்டீஜர் டைப், அப்புறம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப்ஸ். ஓகேங்களா. ஸோ இன்டீஜர் டைப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பைட்டு இதெல்லாம் இருக்கும். ஸோ பைட் மைனம் இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ இது நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஏன்னா வந்து இது கொஞ்சம் புதுசாக இருக்குது, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ பைட்டு. ஓகேங்களா. சாரி பைட்டு. ஸோ நம் இஸ் ஈக்குவல் டு நான் வந்து ஒரு 20ன்னு வச்சுக்கிறேனே. அதுக்கப்புறம் நாமளும் அதை பிரிண்ட் பண்ணி தானே காட்டாங்க அவங்க, நாமளும் அதே மாதிரி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். ஸோ டாட் கொடுக்கு இல்லையா, அவுட் டாட் பிரிண்ட் அண்ட் தென் நம். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா வந்து அதோட பைட் நம்மளுக்கு என்னன்னு சொல்லும். ஸோ லெட்ஸ் ரன் த கோட். ஸோ பார்த்தீங்கன்னா 20 அப்படின்னு வந்திருக்கு. ஓகே. The bytes data type can store whole numbers from -128 to 127. This can be used instead of int or other integer type to save memory. Oh, okay. ஸோ இந்த பைட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த 1 பைட்டு. ஸோ இதில் என்னன்னா நீங்கள் இன்டீஜர் வந்து 127க்குள்ளே கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இன்டீஜருக்கு பதிலாக நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். எப்போனா 127 வரைக்கும் பார்த்தீங்களா. ஸோ the byte data type can store whole numbers. whole numbers தான் என்னது, இதுதான். ஃப்ரம் -128 to 127 வரைக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன வேணால் கொடுக்கலாம். This can be used instead of int or other integer types to save memory when you are certain that the value will be between. பார்த்தீங்களா, இதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது வேல்யூ கொடுக்குறீங்கன்னா வந்து நீங்கள் இன்டீஜருக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், 128ன்னு கொடுக்குறேன். ஏன்னா வந்து இப்போ 128 வந்து அதுக்குள்ளே இல்லை, அது விட்டு வெளியே போகுது. இப்போ என்ன எரர் வருதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா. ஸோ நான் ரைட் பண்ண உடனே வருது, எரர் வருது. என்னன்னா cannot convert from int to byte. ஸோ இன்ட் வந்து என்னால் பைட்டாக மாற்ற முடியல அப்படின்ட்டு எரர் வருது. ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து அவங்க கீழே தனி சஜஷன் கொடுத்துருக்காங்க. add cache to byte, அப்படின்னா சேஞ்ச் டைப் ஆஃப் நம் டு இன்ட். ஒன்று வந்து இது இன்ட்டாக மாற்றுங்க, அப்படின்னா கேஷ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ கேஷ்னா இது பைட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பைட்டாக மாற்றிடுச்சு. இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னா வந்து எனக்கு எரர் வராது. ஸோ -128 வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த கொடுத்துக்கிற வேல்யூவை அப்படியே பைட்டாக மாற்றிடுச்சு. ஸோ இது நான் கொடுக்கல அப்படின்னா வந்து எனக்கு எரர் வரும். ஸோ இந்த மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ இதை தான் பண்ணுறேன். இதுக்குள்ளே இன்ட்டு கொடுத்தா என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஏற்றுக்கல, ஏன்னா வந்து பைட்டு அண்ட் தென் இது இன்ட்டாக மாற்ற முடியல. ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எரரே அதுதான். ஸோ கேஷ் பண்ண முடியல அப்படின்னு வருது. மறுபடியும் நீங்கள் கொடுத்தா அதே எரர் தான் வரும். ஓகே. ஸோ செகண்ட் சொல்யூஷன் என்னது, சேஞ்ச் டைப் ஆஃப் நம் டு இன்ட். ஸோ பார்த்தீங்களா, இந்த நம்பர் வேரியபிள் வந்து நான் இன்ட்டாக மாற்றினது எரர் போயிடுச்சு. ஸோ இன்டீஜர் நீங்கள் என்ன பண்ணலாம், எப்படி இருந்தாலும் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு மெமரி சேவ் பண்ணணும், பஃபரோட மெமரியை சேவ் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற நம்பர் எப்படின்னா 127க்குள்ளே இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணலன்னா பைட்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் பைட்னு கொடுக்குறேன் பாருங்கள், BYTE. பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கு எந்த எரருமே வரல, இட் வில் பிரிண்ட். ஸோ இப்போ சத்தியமாக இதுவே நான் இப்போ தான் லேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ பைட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெமரி இருக்குது அண்ட் தென் இந்த மாதிரி பண்ண முடியும், இதுக்கு மேலே கொடுத்தா எரர் வருது அப்படின்னு எனக்கு எப்போ புரிஞ்சிச்சு, நான் படித்து பார்க்கும்போது தான் புரிஞ்சிச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் ஓன் செல்ஃபாக படிங்க. ஓகேங்களா. ஸோ படித்து பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க என்னன்னு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தான் தெரியும் ஸோ என்ன அவுட்புட் வருது அப்படின்னு மாதிரி. ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் சைடு ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே வந்து ஸோ மைனஸ் கொடுத்து பார்ப்போமா, அந்த மைனஸ் ட்ரை பண்ணி பார்க்கல. ஸோ -127 கொடுத்தா என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இட் வில் கிவ் -127. ஓகேங்களா. ஸோ கரெக்டாக தான் வருது. ஸோ லெட் மீ சேஞ்ச் வேல்யூஸ் டு லைக் 100. இட் வில் கிவ் -100. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் ப்ளஸில் கொடுத்து பார்ப்போம். +10. ஓகே.
ஸோ பார்த்தீங்களா இப்போ நம்மளுக்கு நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்போனா வந்து 127 கொடுத்தா போதும், 127 தான் உங்கள் நம்பர்ஸ் வருது அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக பைட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் இன்டீஜர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் சேவ் மெமரி. ஓகேங்களா, இங்கே பாருங்க, பைட் டேட்டா கேன் ஸ்டோர் ஹோல் நம்பர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் இன்ட் டு சேவ் மெமரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த பைட் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து. ஸோ இன்டீஜருக்கு ஒரு ஆல்டர்னேட் தான், ஆனால் 127 இருந்தால் மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ இது நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒர்க் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் ஷார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஷார்ட் டேட்டா டைப் கேன் ஸ்டோர் ஹோல் நம்பர்ஸ் ஃப்ரம் -32,768 to 32,767. ஸோ இந்த நம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து ஷார்ட்டில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஹோல் நம்பர்ஸ் தான். ஸோ இது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஷார்ட்ன்றத 32,000. ஓகே, இதை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து என்னது ஷார்ட். ஓகேங்களா, ஷார்ட்டு இப்போ அந்த வேல்யூ பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணால் எனக்கு என்ன அவுட்புட் வரும். ஸோ 30,769 வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 8 கொடுக்குறேன். ஸோ 8 கொடுக்கும்போது எனக்கு என்ன வரும். ஸோ cannot convert from int to short. ஸோ உங்களால் வந்து மாற்ற முடியாது, இந்த ஷார்ட்டை வந்து இன்ட்டாக மாற்ற முடியாது. அப்படி இல்லைன்னா எப்படி சால்வ் பண்ணலாம் எரரை. ஒன்று, இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட்டாக கொடுத்து இந்த ஷார்ட்டாக மாற்றிடணும் ப்ராக்கெட்குள்ளே. ஓகேங்களா, ஸோ ஒன்று நீங்கள் இப்படி கொடுத்து இதை மாற்றிட்டா இப்போ உங்களுக்கு எரர் வராது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இட் வில் அப்படியே மாற்றிடுச்சு. ஸோ இதை கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணணும்னா, செகண்ட் எப்படி சால்வ் பண்ணலாம் இந்த எரரை, இதை இன்ட்டாக மாற்றுறது. ஏன்னா வந்து அதோட பஃபர் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது, அதுக்கு மேலே போனால் இட் வில் ரிட்டர்ன் அன் எரர். ஸோ இதுதான் ஷார்ட். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பைட் எப்போனா 127 வரைக்கும். ஸோ ஷார்ட் எப்போனா வந்து 30,767 வரைக்கும், அதான் வந்து ஷார்ட். ஓகேங்களா, ஸோ உண்மையிலேயே நல்லா இருக்குது, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பஃபர் வந்து கரெக்டாக யூஸ் ஆகும். ஸோ உங்கள் லேப்டாப் கரெக்டாக வந்து அந்த இது ப்ராப்ளம் வராது. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுற சைடில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட அப்ளிகேஷனோட மெமரியை வந்து கம்மி பண்ணணும். ஓகேங்களா, அதுதான் வந்து ஒரு குட் ப்ரோக்ராமரும் பண்ணுவார், நீங்களும் அதான் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இன்ட். வழக்கம் போல் இன்ட்ல என்னது, ஸோ இத்தனை டிஜிட்ஸில் வந்து we can able to perform int. ஸோ இன்ட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் நம்பர்ஸ்க்கு எல்லாமே, ஹோல் நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இன்ட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அவங்க சொல்லிக்கிறது என்னன்னா வந்து, ஸோ இன்டீஜருக்கு என்னன்னா 4 bytes இருக்கு. நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, இன்டீஜருக்கு வந்து 4 bytes இருக்கு. ஸோ இதோட மெமரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ நம்மளுக்கு வந்து அவ்வளோ நம்பர்ஸ் தேவைப்படுது, நான் வந்து ஒரு 10 digits மேலே 6 digits மேலே கொடுக்க போகிறேன் அப்படின்னா வந்து இன்ட் கொடுக்கலாம். இல்லை நான் வந்து ஒரு 127 கொடுக்க போகிறேன்னா நீங்கள் பைட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 32,767 அதுக்குள்ளே தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஷார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய அப்ளிகேஷன்ஸில் இன்ட் யூஸ் பண்ணுறது பதிலாக இந்த மாதிரிலாம் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு எப்படி வருது என்ன மாதிரி, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ட்ரை பண்ண தான் நீங்கள் புது விஷயத்தை லேர்ன் பண்ண முடியும், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்க முடியும். இது ஒரு விஷயம் இருக்குன்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். நிறைய பேர் இன்ட் மட்டும் தான் நம்பருக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு பார்க்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க, அப்போ தான் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நாம் நெக்ஸ்ட் கான்செப்டில் போயிடுவோம். ஓகே, ஸோ இன்ட் in general in our tutorial the int data type is the preferred data type when we create variables with a numeric value. ஆனால் ப்ரிஃபர்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா, ஸோ ப்ரிஃபர்ட் டேட்டா டைப்னா வந்து இட் இஸ் இன்டீஜர். ஸோ மோஸ்ட்லி இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில நேரத்தில் ஒரு மெமரிக்கு சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வேர் எவர் த ப்ராஜெக்ட், அந்த இடத்துல அதோட பொசிஷன் டைம், ஸோ அதெல்லாம் வச்சு தான் வந்து அந்த ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங். ஸோ இது என்ன ப்ரோ லாங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டீஜர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்டீஜரில் நீங்கள் எத்தனை, ஸோ இதுக்குன்னு ஒரு லென்த் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் வந்து நம்பர் ஸ்டார்ட் பண்ணியே போனால் அது இன்டீஜரை வந்து எரர் வரும். ஓகேங்களா, அந்த எரர் நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா வந்து லாங்ன்றது நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். கடைசியாக கேபிட்டல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ இது கொடுத்தா மட்டும்தான் அது லாங் இன்டீஜர் வேல்யூவை எடுத்துக்கும். அப்படி கொடுக்கலன்னா இது வந்து எரர் வரும். ஸோ இந்த நம்பர் கொடுக்க முடியாது அப்படின்னு வரும். பார்த்தீங்களா, திஸ் இஸ் யூஸ்ட் when the integer is not large enough to store the value. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா we should end the value with an L. பார்த்தீங்களா, ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணால் பிரிண்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன், இதே வந்து L எல்லாம் கொடுத்து பார்க்குறேன், அதுக்கப்புறம் L கொடுத்து பார்க்குறேன். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், இதை வந்து லாங்காக மாற்றிப்போம், அதுக்கப்புறம் இதை வந்து அந்த வேல்யூவாக மாற்றிப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போ கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் வருது. ஸோ the literal இந்த ரெடிச்சு வந்து int is out of range, இன்டீஜரை விட்டு அவுட் ஆஃப் ரேஞ்சு போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறேன், ஒரு 0 கம்மி பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஸோ ஒரு 0 கம்மி பண்ண உடனே எனக்கு வந்து அந்த எரர் போயிடுச்சு. ஸோ அப்போ ஒரு குறிப்பிட்ட
இன்டிஜர் வரைக்கும் அது பார்க்குது 3 4 5 6 7 8 9 and then 10. ஸோ 10 மெம்பர்ஸ் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் போனால் வந்து இட் வில் ரிட்டர்ன் இன் எரர் இந்த மாதிரி பார்த்தீங்களா. ஸோ இந்த எரரை ஓவர் கம் பண்ண தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு வந்து லாங்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்களா இப்போ நான் எல் கொடுத்தோடனே போயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஏபிள் டு ஆட் டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ். ஓ இதுக்குமே வந்து இது இருக்கா, ஓகே. அப்போ லாங்குக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ எரர் வரல. இதுவே வந்து 2 எக்ஸ்ட்ரா நம்பர் ஆட் பண்ணால் எரர் வருது. ஓகே. ஸோ அப்போ இது லாங்குக்கு என்ன வருதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ லாங்குக்கு வந்து எத்தனை டிஜிட் வருது அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். அப்போதான் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோ வாட்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல ப்ரோ, இப்போ தான் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இன்னும் வந்து இன்னோவேட்டிவாக நாங்கள் நிறைய வீடியோஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கமெண்ட்ஸை கேட்கும் போது தான் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு சொல்லி தரலாம், ஸோ நிறைய இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஓகே. ஸோ இப்போ லாங்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ இதே நான் லாங்குன்னு கொடுக்காம வெறுமனா இன்டின்னு கொடுத்தா எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ இந்த எல் கொடுக்கல, அப்போனா எனக்கு வந்து இன்டீஜர் இவ்வளோ வேல்யூ எடுத்துக்கல பார்த்தீங்களா. இப்போ எரர் போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் ஏதாவது போட்டேன்னா வந்து இன்டீஜரால் இந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ண முடியல. இங்கே பாருங்க, இப்போ எரர் சொல்யூஷன் சொல்லுவாங்க. இந்த லிட்ரல் இந்த டிஜிட் வந்து இன்டீஜர் இஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். அப்போ நீங்கள் லாங்குன்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி நீங்கள் லாங் இன்டீஜர்ஸ் கொடுக்க முடியும். ஸோ லாங் நம்பர் கொடுக்க முடியும். ஓகேவா. ஸோ இப்போ எல் கொடுக்குறேன், எரர் போயிடுச்சு. ஸோ இப்போ லாங்குக்கான யூசேஜ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இட் வில் கிவ் அந்த அவுட்புட். ஓகேங்களா. ஸோ இந்த எல் வந்து பிரிண்ட் ஆகாது. ஸோ இது ஏன் பிரிண்ட் ஆகாதுன்னா ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்குறது. ஸோ படித்து பார்த்துட்டு கோடு இங்கே வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது எப்படி இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நான் வந்து இது மாதிரி ஒரு இது கொடுத்துட்டாங்க. இப்போ பிரிண்ட் நம்பர்னு கொடுத்தா எல்லோட பிரிண்ட் ஆகுமா எல் இல்லாமல் பிரிண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க. இப்போ வந்து எல் இல்லாமல் தான் பிரிண்ட் ஆகும். அதுதான் வந்து கான்செப்ட், அதுதான் வந்து பேஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எப்போ தெரியும் அப்படின்னா வந்து ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ இது எப்படி என்னன்றது. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப்ஸ். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் என்னன்னா we should use the following point types whenever you need a number with a decimal such as. ஓகேங்களா. டெசிமல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பாயிண்ட்ல வருது அப்படின்னா வந்து நம்ம ஃப்ளோட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ளோட்டுன்னு கொடுக்கறதுக்கு இந்த எஃப்னு கொடுப்போம். ஓகேங்களா லாஸ்ட்ல. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமா ஃப்ளோட்டுக்கு. ஓகே. ஸோ இது என்ன பண்ணுறேன், அப்படியே ஃப்ளோட்டாக மாற்றிக்கிறேன். FLOAT ஃப்ளோட்டு. இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு 2 நம்பர்ஸ் 2.9 கொடுக்குறேன். பார்த்தீங்களா இப்போ நம்மளுக்கு எரர் வருது 2. இப்போ என்ன பண்ணுறேன், இன்னொரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ ஏன் ப்ரோ இது எரர் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்த்தீங்களா, டைப் மிஸ்மேட்ச் cannot convert from double to float. ஃப்ளோட்லேருந்து டபுளுக்கு வந்து மாற்ற முடியல அப்படின்னு ஒரு எரர் வருதா. ஸோ இந்த எரர் எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஆட் கேஷ் டு ஃப்ளோட். ஒன்று இப்படி கொடுங்க. ஓகேங்களா. ஸோ செகண்டாக என்ன ஆன்சர் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஒன்று இப்படி ஃப்ளோட்னு கொடுத்தா இந்த எரர் சால்வ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா சேஞ்ச் டைப் ஆஃப் நம் டு டபுள். ஓகேங்களா. ஸோ இப்போ டபுள்னு கொடுத்தோன்னே எரர் சால்வ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நான் இதெல்லாம் மாற்றக்கூடாது போய் எனக்கு அதுலேயே அப்படியே ஆன்சர் வரணும் அப்படின்னா வந்து கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணும், எஃப்னு கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ எஃப்னு கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த எரர் போயிடும். இப்போ வந்து இது பிரிண்ட் பண்ணணும் 2.98 அப்படின்றத கொடுக்கும். பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கான்செப்ட்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ இது இதெல்லாம் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ளோட்டுக்கு நீங்கள் இன்னொரு முறை ஃப்ளோட்டுன்னு கொடுத்தா இப்போ பாருங்கள் இன்னொரு முறை ஃப்ளோட்டுன்னு கொடுக்குறேன் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட்டில் FLOATன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும், 2.98 தான் வருது. ஸோ இந்த மாதிரி ஸோ இதை பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது, டைம் கன்சியூம் ஆகும், இது ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், கோடோட சைஸ் மெமரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பெரிய இதாக வந்து குட்டியாக கொடுக்குறது தான் இந்த எஃப். ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா சிம்பிள். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டபுள் டிஜிட் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து யூ கேன் யூஸ் டபுள். ஸோ DOUBLE. ஸோ டபுள் கொடுத்தீங்கன்னா இட் வில் பிரிண்ட். ஓகேங்களா. 2.9 சென்டிமீட்டர் கொடுக்குது. ஸோ இந்த எஃப் ரிமூவ் பண்ணிடுறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா இந்த எஃப் ரிமூவ் பண்ணிட்டோடனே எனக்கு வந்து அந்த ஃப்ளோட்டிங்கில் இருக்கிறது போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு ஃப்ளோட் எப்படி புரிஞ்சிருக்கும். அடுத்து டபுளுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் நம்ம ஆல்ரெடி இங்கே டின்னு கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ 19.99. ஸோ இந்த மாதிரி வந்து டபுளாக இருக்கிற போது நீங்கள் டின்றது மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்படியே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்க்யூட் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்குமே புரியும். ஓகேங்களா. ஸோ
ஸோ எல்லாருக்குமே வந்து அட் டைமில் வந்துடாது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு கோடிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்சாலே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்களே வந்து டைப் பண்ணுங்க மேனுவலாக வந்து, அப்போ தான் வந்து உங்களுக்கு எரர்ஸ் என்ன வருதுன்னு போகிறோம் தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், டி கொடுக்காம கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் பண்ணுறேன், இப்பயும் பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து டபுள் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு நம்பர் ஆட் பண்ணுறேன். அப்பயும் எனக்கு எரர் வரல. இப்போ எரர் வருதான்னு பார்க்குறேன். ஸோ இப்பயும் நம்மளுக்கு எந்த எரர் வரல. இப்போ பிரிண்ட் பண்ண என்ன ஆகும், ஸோ பிரிண்ட் ஆகுது. பார்த்தீங்களா? அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகே, டபுளில் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணாலையும் இட் வில் டூ இட்ஸ் ஒர்க் வெல். ஓகே, ஸோ எப்போ அதிகமான வேல்யூஸ் ஏதோ போகும்போது வந்து நம்மளுக்கு இது தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பார்த்தீங்களா? ஸோ டபுளுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதுதான். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, யூஸ் ஃப்ளோட் ஆர் டபுள். The precision of floating point values indicates how many digits the value can have after the decimal points. பார்த்தீங்களா? floating point வந்து எத்தனை டிஜிட்ஸ் வந்து மேலே இருக்குது decimal பாயிண்ட்டுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் precision of float is only 6 or 7 decimal digits. ஓகேங்களா? while double variables have the precision of 15 digits இருக்கான். ஸோ இது வந்து 6 or 7 தான் வரும். டபுள் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து 15 டிஜிட் நம்ம ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ளோட்னா எத்தனை ஆட் பண்ண முடியும். ஃப்ளோட்னா வெறும் 6 இல்லை 7. இதுவே டபுளில் பார்த்தீங்கன்னா வந்து we can able to add 15 டிஜிட் வரைக்கும் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து டபுளுக்கு இருக்கிற அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறீங்க டெசிமல் அப்படின்னா வந்து நீங்கள் டபுள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து 6 and 7 எனக்கு முடிஞ்சிடும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளோட்டிங் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன முடிஞ்சிச்சுன்னா நம்பர்ஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இவங்க ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இது நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நானே சொல்லிட்டேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ண கரெக்டாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி கமெண்ட் சொல்லுங்கள் என்ன ஆன்சர் வருது இல்லை பிரிண்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பூலியன் போகும். ஸோ பூலியன் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ பூலியன்னா ரெண்டு ஆப்ஷன் தான், ஒன் எஸ் இல்லை நோ. இது நடந்தால் இதை நடக்கணும், அப்படி நடக்கலன்னா என்ன, அதான் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். உண்மையாக இருந்தால் என்ன, பொய்யா இருந்தால் என்ன. ஓகேங்களா? ஸோ இந்த பூலியன் பற்றி நம்ம போன இதுலேயே சொல்லியிருப்போம். ஸோ பூலியன் இஸ் ஜாவா ஃபன், இது ட்ரூன்னு கொடுத்துட்டீங்க. அப்போ இது நம்ம இஸ் ஜாவா ஃபன் கால் பண்ணால் எனக்கு ட்ரூன்றது வரும். இஸ் ஃபிஷ் டேஸ்டி, இதுக்கு ஃபால்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதை ஃபிஷ் டேஸ்டின்னு கேட்டிருந்தா இது ஃபால்ஸ்னு வரும். இது நான் ஜென்ரலாக டிக்ளேர் பண்ணுறது தான். நீங்கள் இதுக்கு என்ன வேலையை டிக்ளேர் பண்ணீங்களோ அதே தான் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஆன்சராக வந்து. ஸோ இது சிம்பிள் ப்ரோக்ராம் தான். ஸோ உங்களுக்கு ஏன் ஸ்டைலில் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இதை நான் வந்து இது பண்ணிடுறேன். ஏன்னா வந்து நான் அப்படியே சொல்லிட்டு போயிட்டுனா உங்களுக்கு ஒருத்தர் தூங்கிடுவீங்க. ஸோ எதுக்கு, அதனால நான் என்ன ரன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ பூலியன், ஸோ ஜாவா பொறுத்த வரைக்கும் இதுவுமே வந்து கேஸ் சென்சிட்டிவ் தான். நீங்கள் கேப்சல் ஸ்மால்லுமே கரெக்டாக கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ பூலியன் subscribe is equal to true. இல்லா? ஸோ பூலியன், ஸோ சும்மா எக்ஸாம்பிள் தான். ஸோ இங்கேயும் ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கலான்னு பார்க்காதீங்க. ஸோ பூலியன் நாட் subscribed is equal to false. ஓகேங்களா? ஃபால்ஸ் ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, பார்த்தீங்களா? இப்போ சப்ஸ்கிரைப்னு ஒன்று வேரியபிள் இருக்குது, நான் சப்ஸ்கிரைப்னு ஒரு வேரியபிள் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், system dot out dot print and then system dot out dot print இதுக்குள்ள என்ன கொடுக்குறேன், சப்ஸ்கிரைப்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப், பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் கோலன், செமிகோலன் கொடுத்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் இது அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் யார் பிரிண்ட் பண்ணுறதுன்னா, ஆனால் நீங்கள் அப்படி இருக்காதுங்க, நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து. ஸோ உங்களுக்கு டைம் அதிகமாக கன்சியூம் ஆகுமே அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுறேன். ஓகேங்களா? நாட் சப்ஸ்கிரைப், லாஸ்ட்டாக டி வரும். ஸோ நாட் சப்ஸ்கிரைப் சொல்லிட்டு ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு முதல்ல என்ன பிரிண்ட் ஆகும் பார்ப்போமா? முதல்ல என்ன பிரிண்ட் ஆகுது, செகண்ட் என்ன பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ முதல்ல ட்ரூ, அதுக்கப்புறம் ஃபால்ஸ். பார்த்தீங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் அதுக்கு என்ன கொடுத்துருக்கோம், ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே மாற்றிக்கலாம். ஸோ இங்கே ஃபால்ஸ்ன்னு டிக்ளேர் பண்ணிட்டுனா இட் வில் கிவ் ஃபால்ஸ். ஸோ ரெண்டுமே ஃபால்ஸாக கூட வச்சுக்கலாம் ப்ரோ. ஆமாம், கன்ஃபார்ம் வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம், நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாம். ரெண்டுமே ட்ரூன்னு வச்சுக்கலாம், ரெண்டுமே ஃபால்ஸ் வச்சுக்கலாம். பார்த்தீங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ரெண்டுமே ட்ரூவாக வச்சுக்கிறேன். ஸோ ட்ரூ அண்ட் தென் ட்ரூ. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான். ஸோ எப்படி வேணால் வச்சுக்கோங்களேன். கோடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏபிசிடி மாற்றி கூட எழுதலாம். 24 letters 26 letters கூட நீங்கள் இது பண்ணலாம். ஸோ ஆல் வி கேன் ஏபிள் டு டூ திஸ். ஸோ பேக் ஸ்லாஷ் என்ன கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும் தெரியும். ஸ்டில் எரர்.
ஸோ என்ன எரர்னா வந்து இங்கே ப்ளஸ் கொடுக்கணும். ஸோ ப்ளஸ் எதுக்குன்னா வந்து கன்கேட்டினேஷன், ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷன், கன்கனெக்ட் பண்ணியிருக்கேன், இதோட வந்து இதையும் சேர்த்திக்கோ அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் பார்ப்போம். ஸோ ஓகே, இது ஏன் இது கூடயும் சேர்த்து பிரிண்ட் ஆகுது? ஓகே, அப்படி இல்லை நம்ம பிரிண்ட் எல்என் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு பிரிண்ட் எல்என். ஸோ எப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்களா? இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பூலியன் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வேறு எக்ஸாம்பிள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ பூலியன் வேல்யூஸ் ஆர் மோஸ்ட்லி யூஸ் ஃபார் கண்டிஷனல் டெஸ்டிங். ஸோ கண்டிஷனல்லாம் என்னது? இஃப் கிளாஸு, அதுக்கப்புறம் லூப்பிங்கில் இது நடந்தால் என்ன ஆகணும், அப்படிலாம் என்ன ஆகணும் அப்படின்ற இடத்துல தான் நம்ம வந்து அதிகமாக லூப்பிங் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ லூப்பிங்கோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு போக போக புரியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போயிடுவோம், கேரக்டருக்கு போயிடுவோம். ஸோ கேரக்டர் இது என்ன ப்ரோ? கேரக்டர் டேட்டா டைப் இஸ் யூஸ்ட் டு ஸ்டோர் சிங்கிள் கேரக்டர். ஸோ இப்போ இந்த வவல் செட்டில் ஏஇ ஐஓயு சிங்கிள் கேரக்டராக நம்ம இது பண்ணுறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து கேர் யூஸ் பண்ணுவோம். த கேரக்டர் மஸ்ட் பி சரௌண்டட் பை சிங்கிள் கோட்ஸ் லைக் ஏஆர்டி. ஓகேங்களா? ஒரே ஒரு கேரக்டர் தான் இருக்கும். அது எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம்னா அந்த சிங்கிள் சிங்கிள் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, சிங்கிள் கோட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கேரு மைக்ரேட்ன்ற வேரியபிள் அதுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறாங்க? பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மைக்ரேட்ன்றது கால் பண்ண என்ன ஆகும்? ஸோ அந்த பின்றது வந்து பிரிண்ட் ஆகும். நாம் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு பார்ப்போமா? ஓகே, ஸோ இப்போ தான் தூக்கிடுறேன். ஓகே, இப்போ கேரு மை எக்ஸாம்பிள் மை எக்ஸாம்பிள் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஓகே, இது ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட், அதுக்கப்புறம் மை எக்ஸாம்பிள். ஸோ இட் வில் பிரிண்ட் பி. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ கேரக்டர் வந்து எப்படி வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும், அண்ட் தென் அதை எப்படி கால் பண்ணி பிரிண்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆல்டர்னேட்லி யூ கேன், இஃப் யூ ஆர் ஃபெமிலியர் வித் ஆஸ்கி வேல்யூஸ் யூ கேன் யூஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட் இருப்பாங்க. கேரக்டரில் வந்து நீங்கள் எப்படிலாம் டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இந்த 65 இதுக்கேற்ற ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கும். ஸோ 65க்கு ஏன்னு இருக்கலாம், இல்லை பின்னு இருக்கலாம். அதோட ஆஸ்கி வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்கனாலுமே இட் வில் பிரிண்ட் த நேம். ஓகேங்களா? யூ கேன் யூஸ் தோஸ் டு டிஸ்பிளே சர்டன் கேரக்டர்ஸ். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாமா? அப்படியே வந்து ஸோ பாருங்களேன், இப்போ இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் வந்து மை வேர் ஒன். ஓகே, இந்த கேரக்டர் கொடுக்கலையா? அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்களா? இப்போ இந்த 65 ஸோ இந்த 65க்கு என்ன ஆஸ்கி இதுக்கு கேரக்டர் கொடுக்குதுன்னு பார்ப்போம். 65க்கு ஏங்க, அப்போ 66க்கு பியா? ஸோ இது 2ஆக கொடுத்து பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். அப்போ கேரக்டரில் நம்மளால் ஆஸ்கி வேல்யூ யூஸ் பண்ண முடியும். பார்த்தீங்களா? 65க்கு ஏ, 66க்கு பி, அப்போ 67க்கு சின்னு வரும். அப்போ வேர் 3க்கு என்னது? 67க்கு அப்போ சின்னு வந்து வரும். ஓகேங்களா? அப்போ 68க்கு டின்னு வருமா? பார்ப்போமா 68 என்ன வருதுன்னு. ஸோ 68 கொடுத்தா என்ன வருது? டின்னு வருது. அப்போ 69க்கு இ. ஓகே, அப்போ இங்கே 65லேருந்து ஆரம்பிக்குது ஆஸ்கியில் வந்து ஏபிசிடி. ஓகே, இப்போ நான் வந்து கற்றுக்கினேன் ஆஸ்கி வேல்யூ என்னன்னு கற்றுக்கினேன். ஓகே, இப்போ நம்ம நோட் பேட் ஓப்பன் பண்ணி முக்கியமானது நோட் பண்ணணும். ஸோ இந்த பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் நம்ம என்னென்னு பார்த்தோம். அதுக்குள்ளே என்னென்ன இருந்தது? நம்பர்ஸு, அதுக்கப்புறம் இன்ட்டு, ஷார்ட்டு, பைட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ட்டு, அதுக்கப்புறம் ஷார்ட்டு, முக்கியமாக இந்த பைட்டு. ஓகேங்களா? ஸோ பைட் வந்து என்னென்னா 127 -127 to +127. இந்த ஷார்ட்ன்றது வந்து ஒரு 32,000 வேல்யூஸ். ஓகேங்களா? 32,000 நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் தென் இதுக்கான பைட் பார்த்தீங்கன்னா 1 பைட்டு. இதுக்கு வந்து இன்டீஜருக்கு வந்து 4 பைட்டு. இதில் நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? 4 பைட்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான், இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஃப்ளோட்டு வந்து இது எதுக்குள்ளே எது இருக்குன்னா 6லேருந்து 7 இது வரைக்கும் இருக்கும். ஸோ
ஸோ 6 to 7 டிஜிட் வரைக்கும் இதால் வந்து நம்ம கொடுக்க முடியும். நானே உங்க கூட தான் கற்றுக்கினேன். ஸோ ஓகேங்களா, ஃப்ளோட் வந்து இது. ஆனால் டபுளில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, டபுளில் வந்து வி கேன் ஏபிள் டு யூஸ் 15 டிஜிட். ஓகேங்களா, டிஜிட்ஸ் 15 டிஜிட்ஸ் தான் வந்து டபுளில். அதுக்கப்புறம் பூலியனில் இந்த ரெண்டே தான் யூஸ் பண்ணுவோம், ஒன்று ட்ரூ இன்னொன்று ஃபால்ஸ். ஓகேங்களா, இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதுக்கப்புறம் கேரக்டரில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துன்னு இருக்கோம், அதுக்குள்ளே நம்ம போவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் போங்க அப்படின்னு சொல்றீங்களா? நெக்ஸ்ட் போயிடுவோம். ஸோ அடுத்து வந்து ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு. ஸ்ட்ரிங்ஸ் என்னது? இட் இஸ் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். நான் ப்ரிமிட்டிவ் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்ட்ரிங் டேட்டா டைப் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் எ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் டெக்ஸ்ட். ஸ்ட்ரிங்ல வந்து டெக்ஸ்ட் தான் இது பண்ண முடியும், நம்ம மோஸ்ட்லி டெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை நம்ம ஏதாவது பிரிண்ட் பண்ண கொடுக்கறது அப்படியே இது பண்ணி சேவ் இது பண்ணி வச்சுக்கோ அப்படின்னா நம்ம இது கொடுப்போம். ஸோ ஸ்ட்ரிங் வேல்யூஸ் மஸ்ட் பி சரௌண்டட் பை டபுள் கோட்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் டபுள் கோட்ஸில் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து இட் வில் ரிட்டர்ன் அண்ட் எரர் கொடுக்க முடியாது. ஸோ ட்ரிபிள் கோட்ஸும் முடியாது. ஆனால் பைத்தானில் வி கேன் ஏபிள் டு யூஸ் சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்க முடியும். ஆனால் இன் ஜாவா கொடுக்க முடியாது. இன் சி பாப்பமா சியில் கொடுக்க முடியாதுன்னு. ஸோ சியில் ஸ்ட்ரிங்ஸில் ஸோ டபுள் கோட்ஸ். ஸோ இந்த டபுள் கோட்ஸ் இருக்குது. ட்ரிபிள் கோட்ஸ் இதில் யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, நான் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தா தெரியும். எனக்கு தான் மறந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் என்ன இது மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து கலந்து படிங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, ஜாவாவில் எப்படி கொடுத்துருக்காங்க, அதே அந்த பைத்தான் எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பண்ணும்போது எப்போ உங்கள் கண்ணு முன்னு சீல டவுட் கிட்டா கூட யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் தோஸ் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு தெரியாதுன்ற வார்த்தையை வாயில் வராது. ஸோ அதுக்காக தான் வந்து நீங்கள் படிக்கும் போது இந்த மாதிரி வந்து ஒன்றா படிங்கன்றேன். இப்போ நீங்கள் படிக்கும்போது வேரியபிள்ஸ் படிக்கிறீங்கன்னா பைத்தான் வேரியபிள் நம்ம எல்லா வெளியிலுமே சொல்லுவோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்து போர் அடிக்கல, என்ன எல்லா வெளியிலே சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும், இந்த மெத்தடாலஜி நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் படிக்கும்போது இந்த மாதிரி சொல்றதுக்கு ஆள் இல்லை, இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்றது கைட் பண்ணுறது யார் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இருக்கிற எல்லா லாங்குவேஜுமே வித்தின் 1 வீக்லேயே உங்களுக்கு கற்றுக்க முடியும். நம்ம முடியுதா? 1 வீக்லேயே கற்றுக்க நம்ம முடியுதா? ஸோ அந்த ஒரு கான்செப்டுமே எல்லாத்துக்குமே சேமாக இருக்கும். ஓகேங்களா, ஜாவா ஸ்கிரிப்டில், பைத்தானில், சியில், எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் தான். அதை யூஸ் பண்ணுற சின்டாக்ஸ் மட்டும் தான் வேற ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஓகே டேட்டா டைப்ஸில் அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் தானே கடைசியாக பார்த்துருந்தோம். ஸோ கேரக்டர் போயிருந்தோம். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்ஸை பற்றி பார்த்துருந்தோம். ஸ்ட்ரிங் இது நாமளாக உங்களுக்கே தெரியும், ஹலோ வேர்ல்டுன்றதை. ஸோ கிரீட்டிங் கொடுத்தா ஹலோ வேர்ல்டு இருந்தால் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது நம்ம என்னன்னு பார்ப்போம். ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து இது நல்லா இருக்கும். ஓகேங்களா, எவ்ரி கான்செப்ட் கடையில் இது ஒரு கொடுத்துருப்பாங்க. இயர்ஸ் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஆஃப் யூசிங் டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் டு கால்குலேட் அண்ட் அவுட்புட் டோட்டல் காஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஓகேங்களா, ஸோ மொத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா 50 ஐட்டம் இருக்கு. காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டில் கொடுத்துருக்காங்க, ஏன்னா வந்து % இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இப்போ ₹1 50 பைசா, அப்போ வந்து டெசிமலில் தான் வரும். அதனால வந்து ஃப்ளோட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் காஸ்ட்னா கொடுத்துருக்காங்க ஐட்டம்ஸ் 50 இன்டூ காஸ்ட் பர் ஐட்டம். ஸோ இதோட மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்புறம் கேரக்டர் வந்து கரன்சியில் கொடுத்துருக்காங்க, டாலர்ஸ் அப்படி வந்து பிரிண்ட் பண்ணுறீங்களா. இப்போ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து எவ்வளோ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும்? 50ன்னு பிரிண்ட் ஆகும். காஸ்ட் பர் ஐட்டம் எவ்வளோ பிரிண்ட் ஆகும்? 9.99 இது பிரிண்ட் ஆகும். டோட்டல் காஸ்ட் எவ்வளோ பிரிண்ட் ஆகும்? அந்த 50. ஓகே, டோட்டல் காஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஐட்டம்ஸ் இன்டூ. ஸோ இது வந்து நம்மளுக்கு கால்குலேட் ஆகிட்டு டோட்டல் காஸ்ட்டில் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, டோட்டல் காஸ்ட்டு ப்ளஸ் கரன்சி. ஓகேங்களா, இதோட டாலர்ஸில் பிரிண்ட் ஆகும். இப்போ இதை அப்படியே ரன் பண்ணி பார்க்கலாமா, என்ன அவுட் வருதுன்னு பார்ப்போமா? ஸோ இப்போ இது என்ன பண்ணால் உங்கள் ஸ்டைல் நீங்கள் மாற்றி அமைக்கணும் கூட. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க், இதுதான் நீங்கள் பண்ணி முடிக்கணும். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, 50 ஐட்டமு இத்தனை தான் வந்து ஒரு காஸ்ட், ஒரு ஐட்டமுக்கு வந்து இத்தனை ஆவரேஜ் ரேட்டு. அதுக்கப்புறம் இது கால்குலேட் பண்ணுறது பார்த்தீங்களா, ஐட்டம்ஸ் இன்டூ இந்த காஸ்ட் பர் ஐட்டம். ஸோ இது பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வருது? $499.5. ஸோ இது நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த டாலர் நீங்கள் முன்னாடி கூட போடலாம். ஓகேங்களா, ஸோ அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ இந்த கரன்சியை தூக்கிட்டு we can add it over here. இப்போ நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போமா? காப்பி தானே பண்ணியிருக்கேன், கட் பண்ண, சாரி, இதை தூக்கிடுவேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் கரன்சி பிரிண்ட் ஆகும், டாலர்ஸ், அதுக்கப்புறம் டோட்டல் காஸ்ட். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஃபார்ம். ஓகேங்களா,
அதுக்கப்புறம் இங்கே தப்பா இருக்கு பாருங்க. ஸோ தப்பா இருக்குன்னா இது கோடிங் வைஸ் கரெக்ட் தான். ஆனா சொல்லும் போது டாலர் முன்னாடி தானே இருக்கும், $9.99 அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் மாத்துறேன். ஓகேங்களா. ஸோ ஒரு சில கிராமர் சென்டென்ஸ் எல்லாமே நீங்க வந்து கத்துக்கணும். ப்ரோக்ராம் பொறுத்திருக்கும் அந்த நம்பர்ஸ் டிக்ளேர் பண்ற வார்த்தைகள் அதெல்லாமே வந்து இன்டர்வியூல எதிர்பார்ப்பாங்க. ஸோ நீங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ ப்ரெசன்டேஷன். ஸோ இதெல்லாம் என்ன ப்ரெசன்டேஷன், இது பின்னாடி கொடுத்தா தப்பு இல்லை, ஆனால் பார்க்கும்போது டாலர் முன்னாடி இருந்தால் நல்லா இருக்கும் ப்ரெசன்டேஷன் வைஸ் பார்க்கும்போது. அப்படிதான் சொல்றேன். ஸோ எப்படி வேணா நீங்க மாத்திக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியுதா? இன்ட்டு, ஃப்ளோட்டு, கேர், இது எல்லாத்தையும் வச்சு ரியல் லைஃப் நீங்க இப்படி தான் ஒர்க் பண்ணுவீங்க ஒரு கோடிங் வந்து. ஓகேங்களா. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, இன்ட்டு அந்த நம்பர் படித்தோம், அப்புறம் ஃப்ளோட்டுக்கு டெசிமலில் படித்தோம், அதுக்கப்புறம் இந்த காஸ்ட்டுமே வந்து எனக்கு வரது ஃப்ளோட்டாக கொடு அப்படின்னு கொடுத்துருக்கோம். இல்லை எனக்கு இன்டீஜராக வேணும்னா இன்டீஜர் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது இன்ட்டுன்னு கொடுக்குறேன் பாருங்களேன். இப்போ நான் இன்ட்டுன்னு கொடுத்தேன். ஸோ இப்போ என்ன வருதுன்னா இங்கே எரர் வருது. ஏன்னா இதில் உள்ள இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளோட்டில் இருக்குது. அப்போ நீங்கள் ஃப்ளோட்டாக மாற்றணும்னா அப்போ நீங்கள் வந்து கேஷ் பண்ணணும் இன்ட்டை. ஓகேங்களா. ஸோ பாருங்கள், இப்போ வந்து இது இன்ட்டா மாற்றிடு, இதில் வந்து ஃப்ளோட்டாக வந்தாலையும் இன்ட்டா மாற்றி எனக்கு இன்ட்டாவே கொடு அப்படின்னு மாதிரி கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் ஆன்சரை. இப்போ முன்ன டெசிமல் வந்துச்சு, இப்போ டெசிமலில் வரல. அதுக்கு என்ன ரீசன்? இந்த நான் அப்படியும் வந்து ஃப்ளோட்டாக மாற்றிடுறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ முன்ன நம்மளுக்கு என்ன வந்துச்சு 400.5 டெசிமல், பார்த்தீங்கன்னா டெசிமல் வந்துருக்கு, இப்போ டெசிமல் வரல. ஏன்னா டெசிமல் வந்தாலும் எனக்கு ரவுண்டா கொடு, ரவுண்ட் ஓவரா பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு வந்து ரவுண்ட் ஓவர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. எனக்கு வந்து ரவுண்டா வந்து இப்போ ஒரு சாக்கெட் இருக்கு 1.5 பைசேன்னு சொல்றாங்க நம்ம சொந்தக்காரங்க, 1 ரூபி கொடுத்து நம்ம வாங்கினார் இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போ நம்ம ரவுண்ட் ஓவர் பண்ணி நம்மளுக்கு இன்டிஜரா தான் வேணும் அப்படின்னா we can use this integer. ஸோ இன்டிஜர் வச்சு கேஷ் பண்ணுவோம். கேஸ்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஒரு ஃப்ளோட்டை இன்டிஜரா மாத்துறதுக்கு பேர் தான் வந்து கேஸ்டிங். ஸோ இது இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு, ஸ்ட்ரிங் கேஸ்டிங், இன்டிஜர், அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணி பாருங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல இப்படிலாம் அப்படின்னு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து நான் ப்ரிமிட்டிவ் கான்செப்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ப்ரிமிட்டிவ்க்குள்ள டெப்தா போல, ஏன்னா வந்து இதுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் ஆர் ப்ரீ டிஃபைன்ட், ஆல்ரெடி டிஃபைன். ஓகேங்களா. ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிட்டாங்க, யாரோ வந்து ஆல்ரெடி எழுதி வச்சிட்டாங்க. ஸோ நான் ப்ரிமிட்டிவ்னா நம்ம எப்படி வேணா கோடை மாற்றிக்கலாம். நான் ப்ரிமிட்டிவ் கால்ட் ரெஃபரன்ஸ் டைப் பிகாஸ் தே ரெஃபர் டு ஆப்ஜெக்ட்ஸ். ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் ஆர் ப்ரீ டிஃபைன்ட். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டாஸ் ஆர் கிரியேட்டட் பை த ப்ரோக்ராமர் அட் இஸ் நாட் டிஃபைன்ட் பை ஜாவா. ஓகேங்களா. நான் ப்ரிமிட்டிவ்னா நாம ரைட் பண்ற கோடு. இப்போ நான் டாலர் மாற்றணும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து we can able to customize ourselves. ஸோ நான் ப்ரிமிட்டிவ் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும், ஆனால் ப்ரிமிட்டிவ் வந்து மாற்ற முடியாது. அது வந்து எப்படி சொல்றது, இப்போ தண்ணியோட கலர் வந்து நம்மளால மாற்ற முடியுமா? முடியாது. ஸோ ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜன் சம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான். சில விஷயம் வந்து அது ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால வந்து அதை மாற்ற முடியாது. அப்படி மாற்றணும் அப்படின்னா வந்து நீங்களே ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் பில்ட் பண்ணணும். ஸோ அது அந்த அளவுக்கு ஸ்கில் இருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் யூ கேன் ஏபிள் டு பில்ட் இட். ஓகேங்களா. ஸோ ஒரு புதுசாக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் கூட ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணலாம். ஸோ சி, பைத்தான், ஜாவாவோட நீங்கள் அட்வான்ஸாக ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ணி அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மற்ற லாங்குவேஜோட காம்ப்ளீட் பண்ணிச்சு அப்படின்னா வந்து உங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இட்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கான ஷேர் உங்களுக்கு வந்துனே இருக்கும். ஓகேங்களா. நம்ம யூஸ் பண்ற ஒரு சாஃப்ட்வேருமே யார் டெவலப் பண்ணாங்களோ அவங்களுக்கான ஷேர் இன்னைக்கு வரைக்கும் போயினே தான் இருக்கு. அது மாதிரி தான் வந்து எல்லாமே. ஸோ நீங்க ஒரு முறை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் அதுக்கான பேர் இருக்கும். ஸோ இதை நீங்க தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற ஒரு எப்படி சொல்றது, ஒரு பாப்புலாரிட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த பேர் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ முடியாதுன்னு இல்லை, நீங்க டெய்லியும் அதுக்காக ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ எப்பவுமே கான்ஃபிடன்ஸ் வந்து இறங்குவா, அதுதான் நான் சொல்லுவேன் எப்பவுமே வந்து. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் நான் ப்ரிமிட்டிவ் வந்து ஸ்ட்ரிங்ஸ், அரேஸ், கிளாஸ், இன்டர்ஃபேஸ், இதை பற்றிலாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இப்போ லென்த்தாக போயிடுச்சு, நீங்கள் தூங்கிட்டு நினைக்கிறேன். ஸோ பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.